செப்டம்பர் 9ஆம் தேதி ஆன்லைனில் டெர்மினேஷன் ஹைபாத்திகேஷன் கேன்சல் பண்ணேன். ஸோ பார்த்திங்கன்னா 10 நாள், அதாவது செப்டம்பர் 19ஆம் தேதி எனக்கு மெசேஜ் வந்துருச்சு. மறுநாளே எனக்கு ஆர்சி கார்டும் வந்துருச்சு. ஸோ 10 நாளில் எனக்கு ஆர்சி கார்டு வந்துருச்சு. இந்த ப்ராசஸ் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. ஹைபோதிகேஷன் டெர்மினேஷன் பண்ணுறதுக்கு முக்கியமாக நீங்கள் என்னென்ன எடுத்து வச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 35, ஃபினான்சியல் என்ஓசி, பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட், இன்சூரன்ஸ், ஆர்சி. இது பார்த்தீங்கன்னா 200 MB இருக்கிற மாதிரி பிடிபி ஃபைல் அல்லது ஜேபிஇஜி ஃபைலாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ₹275 உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஹைபோதிகேஷன் டெர்மினேஷன் கேன்சலேஷன் பண்ணுறதுக்கு மிக முக்கியமாக ஒரு 4 ப்ராசஸ் மட்டும் தான் பண்ணணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் ஃபீ டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் டிஎம்எஸ் அப்லோடு, கடைசியாக பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட். ஸோ இந்த 4 ப்ராசஸ் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய ஹைபோதிகேஷன் டெர்மினேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் எம் பாரிவாகன் ஆப் ப்ளே ஸ்டோர் மூலிமா உங்களுடைய மொபைலில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா சைன்இன் வித் எம்பிஎன் அண்ட் லாகின் வித் பயோமெட்ரிக் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி லாகின் வித் பயோமெட்ரிக் இதில் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அது மாதிரி செட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற வெஹிக்கிள் சர்வீசஸில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா வியூ மோர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 4வது ஆப்ஷன் ஹைபோதிகேஷன் டெர்மினேஷன் ப்ராக்கெட்டில் HPT. ஸோ இதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் என்டர் நியூ வெஹிக்கிள் நம்பர், அதுக்கப்புறம் சேசிஸ் நம்பர், உங்களுடைய வண்டியுடைய சேசிஸ் நம்பர். ஸோ ஆர்சி புக்கில் இருக்கும். ஸோ அதில் உள்ள லாஸ்ட் 5 டிஜிட்டை இங்கே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மை வெஹிக்கிளில் உங்களுடைய வெஹிக்கிள் நம்பர் டிஸ்பிளே ஆகும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கோ ஃபார் அவைலபிள் சர்வீசஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரொசீட் வித் ஆதார், அதுக்கப்புறம் ப்ரொசீட் வித் மொபைல் நம்பர் அப்படி 2 ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். ஸோ 2வது இருக்கிற ப்ரொசீட் வித் மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. இதில் வெஹிக்கிள் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகும். கீழே உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரும் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகும். அதுக்கு கீழே இருக்கிற இந்த செக் பாக்ஸில் டிக் கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய மொபைலுக்கு ஓடிபி நம்பர் வந்திருக்கும். அந்த நம்பரை இந்த என்டர் ஓடிபி பாக்ஸில் கொடுத்துட்டு சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ வெஹிக்கிள் டீட்டெயில்ஸில் ஹைபோதிகேஷன் டீட்டெயில்ஸு, அப்புறம் டைப்பு, ஃபினான்சியர் நேமு, அட்ரஸ், அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் ஃப்ரம் டேட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகும். ஃபினான்ஸ் அப் டு டேட் உங்களுடைய என்ஓசி, அதாவது உங்களுடைய ஃபினான்ஸ் உங்களுக்கு டியூ முடிஞ்சதுக்கான என்ஓசி கிடைச்சிருக்கும். அந்த என்ஓசியில் இருக்கிற டேட்டு இந்த இடத்துல கொடுத்துட்டு, அப்படி இல்லைனா உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல நீங்க கடைசியா உங்களுடைய இஎம்ஐ எப்போ முடிஞ்சதோ அந்த டேட்டை நீங்க இங்க கொடுக்கணும். இப்போ கொடுத்துட்டு கீழே இருக்கிற இந்த சப்மிட் ரெக்வஸ்ட் அந்த பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆயிருக்கும். ஸோ இப்போ ஓகே பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் ப்ராசஸ் ஃபீ டீடைல்ஸ் பேஜுக்கு போகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹைபோதிகேஷன் டெர்மினேஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு ஃபீஸ் ₹200, போஸ்டல் ஃபீஸ் ₹50, சர்வீஸ் சார்ஜ் ₹25. ஸோ டோட்டலாக ₹275 நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். பே நவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களுடைய நெட் பேங்கிங் அப்படி இல்லைன்னா யூபிஐ ஐடி வச்சு உங்களுடைய பணத்தை நீங்கள் பே பண்ணிடுங்க. இந்த ரிசிப்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் டவுன்லோட் பண்ணும்போது எரர் வரும். திரும்ப கொடுத்து பாருங்க, டவுன்லோட் ஆகிடும். ஒருவேளை டவுன்லோட் ஆகலை அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ரிசிப்ட் நம்பர் உங்களுக்கு பின்னாடி தேவைப்படும் ரெஃபரன்ஸ்க்கு. இப்போ டிஎம்எஸ் அப்லோட் டாக்குமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் 200 MB வரைக்கும் நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுடைய அந்த ஃபார்ம் 35, என்ஓசி, மற்ற டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் இதில் ஒன்றா அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ 200 MB இருக்கிற மாதிரி ஏற்கனவே நீங்கள் உங்களுடைய மொபைலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இதில் இருக்கிற இந்த கேலரி பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு வியூ அப்படிங்கிற பட்டன் இருக்கும். ஸோ உங்களுடைய டாக்குமெண்ட் கரெக்டாக அப்லோட் ஆயிடுச்சுன்னா இந்த வியூ பட்டன் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த 5 டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ புக் அப்பாயின்மெண்ட் பேஜ் ஓபன் ஆகும். இதுல உங்களுக்கு அந்த கிரீன் கலர்ல இருக்கிறது ஸ்லாட் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த கிரீன் கலர்ல இருக்கிற ஏதாவது ஒரு டேட் உங்களுக்கு எது வசதியா இருக்குதோ அந்த டேட்டை நீங்க செலக்ட் பண்ணி அந்த டேட்ல கொண்டு போயிட்டு இந்த அப்ளிகேஷன் பிளஸ் என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிருக்கீங்களோ அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி இதெல்லாம் வச்சு நீங்க கொண்டு போய் நேரா போயிட்டு ஆர்சி புக் அந்த ஆர்சி கார்டையும் சேர்த்து நீங்க ஆர்டிஓ ஆஃபீஸ்ல கொடுக்கணும். ஸோ நீங்க டேட் எந்த டேட்டுங்கிறத செலக்ட் பண்ணி பிரஸ் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மெசேஜ் வரும். ஸோ இதில் ப்ரொசீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய அப்பாயின்மெண்ட் புக் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. டவுன்லோட் அப்பாயின்மெண்ட் ரிசிப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த அப்பாயின்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணீங்களோ அந்த டாக்குமெண்ட் எல்லாமே இந்த ரிசிப்ட் கூட என்க்ளோஸ் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் ரிசிப்ட் மேலே உங்களுடைய மொபைல் நம்பரை எழுதிக்கோங்க. எழுதிட்டு நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸில் அந்த ஆர்சி கார்டோட 10 நாளில் உங்களுக்கு மெசேஜ் வரும். 11th டேயில் உங்களுக்கு ஆர்சி கார்டு, புதிய ஆர்சி கார்டு உங்கள் வீட்டுக்கு எந்த அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸ்க்கு வந்துடும்.